பலமான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அங்க இருக்கு, நீங்களே பாப்பீங்க. ரகுலன் உனக்கு தெரியுமா? தெரியாது, என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கூட்டு வாங்க, கூட்டு வாங்க, கூட்டு வாங்க. கண்ணை மூடுங்க, அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆள் வந்துட்டு இருப்பாங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. அகிலன், அகிலன் வா வா வா. என்னையா தள்ளி விட்ட கேம். வாவ், எப்படி இருந்துச்சுடா? செகண்ட் ரவுண்ட் எங்க அக்கா அவுட் ஆயிட்டாங்க. அவங்க வெளில போறாங்க. பாய். எலிமினேட் ஆயிட்டாங்க எங்க சஹானா அக்கா. அவங்களுக்கு பலமான ஒரு பனிஷ்மெண்ட் வெயிட்டிங். பனிஷ்மெண்ட் பாய் ரெடியா இருக்காரு. பனிஷ்மெண்ட் பாய் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. அக்கா வரட்டும். தண்ணிய வச்சு ஏதோ பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது. எங்க அக்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டுமே. உன்னை வச்சு செய்யறேன் அப்புறமா. அப்படி நிக்கணும், புரிஞ்சா? சப்போஸ் அது வீட்டுக்கு தண்ணி விழுந்தா பாத்துக்கோங்க. வெள்ளை கொடி இல்ல பச்சை கொடி. பச்சை பாலும் ஒரே விரல் தான். ஒரு விரல் புரட்சி. ஒரு விரல் புரட்சி. என்ன அக்கா இதெல்லாம் ஈஸியா பண்றாங்க. பயமுறுத்துறாங்க. டைம் ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். ஆமா போதும், வெயிட் தாங்க முடியாது. எங்க அக்காக்கு வெயிட். ஆமா, பனிஷ்மெண்ட் சக்சஸ் ஆயிட்டாங்க. எனக்கும் அப்படிதான் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி மட்டும் எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்துலயும் நாங்க பண்ணுவோம். ரெடியா இருந்துக்கோங்க எல்லாத்துக்கும். ஐயோ எல்லாம் ஈஸியா இருக்கு. நான் ஒரு அடை இப்பதான் நம்ம வீட்டுல ஈஸியா எடுத்து போய் போலாம். வா இதே சூப்பர் சொல்றாங்க. இல்ல மூணு தமிழ் சினிமா மணில போறோம். ஓகே, நாங்க இப்ப ரெட் லைட் கிரீன் லைட் கேம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பனிஷ்மெண்ட்லாம் செமையா இருந்துச்சு. இப்போ இத ஆக்சுவலா இங்க உடஞ்சிருச்சு செய்யும் போதே. இட்ஸ் ஓகே. இது ரெண்டுமே ஆக்சுவலா தீஞ்சிருச்சு. இந்த கேம்ல தான் ஹனிகம் கேம் தான். இது வந்து நாங்க பின் வச்சு குத்தி குத்தி எடுக்கணும். இதுல வந்து உள்ள இருக்கிறது மட்டும் டேமேஜ் ஆகாம சைடுல இருக்கிறதுலாம் எடுக்கணும். அந்த பொம்மை அடிக்க முடியாது. ஆமா, நடுவுல இருக்கிறது வந்து டேமேஜ் பண்ணல. வந்து சாய் போனஸ் கூட உடனே தேவையில்லை. சாய் சிக்கு ஆனா பண்ணி
பெரிய தட்டு. சரி நான் 50% எடுத்தேன் 50% நான் நினைச்சேன் ரொம்ப முன்னாடி Out of the game. கொஞ்சம் கிட்டக்கணும் ஆக்சுவலா இப்ப தம்பிக்கு வந்து வாட்டர் ஃபுல்லா கொடுத்துருவோம். இது ஃபுல்லா அவன் வந்து என்ன பண்ணா லிக் பண்ணி அது குடிக்கணும். அவனால முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிட்டோம். தண்ணி குடிச்சு வாழ்ந்துருவாங்க போல. பயங்கரமா 2 பேரும் கேண்டி கேம்ல தோத்து போனீங்கல்ல. முடிஞ்ச வரைக்கும் குடிக்கல போதும். தள்ளி போடா பயமா இருக்கு. இப்ப வந்து ரகுலன் வந்து கேண்டி கேம்ல தோத்ததுனால அதே மாதிரி ஸ்வீட்டா இருக்கு ஆரஞ்சு. எனக்கு நல்லா சாப்பிட தானே போற ரகுலன். டஃப்பான கேம் கண்ணல். சரி உனக்கு மட்டும் கண்ணல இல்ல குழம்பு ஏதாவது பசிச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப அடிச்சது இப்பதான் நான் என் கண்ணால பார்த்தேன் அடிச்சது. நாங்க காதால பார்த்தோம். பாருங்க என்ன ஜூமிங் போனா போய் வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஓடிடுவேன். நான் இந்தாடா தோலையும் சாப்பிடு. எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப வந்து நம்ம 2 பேருக்கு கேண்டி கேம்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. பனிஷ்மெண்ட் வாங்கல, இதுக்கு மேல தான் வாங்கணும். ஓ தப்பிச்ச சிந்துல வா மாத்தா. ரகுலன் பனிஷ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? கண்ணுலாம் போச்சு பாருங்க. இப்ப நம்ம சாய் குட்டிக்கு என்ன பண்ண குட்டியெல்லாம் தெரியலையே. அந்த இதுல போயிட்டு தொங்கணும். என்ன பாப்போம். வாங்க வாங்க. என்னடா எல்லாரும் கூட்டமா ஏறுறீங்க? பனிஷ்மெண்ட்டா? ஏன்டா இப்படி என்ஜாய் பண்றீங்க? இப்படி தொங்கி தொங்கி தான் இவன் காம்ப்ளான் குடிக்காம இவ்வளவு பெருசா வந்திருக்கான். ஆக்சுவலா யாருக்கு பனிஷ்மெண்ட் அந்த பையன் ஓரணும். ஆமா யாரையோ உள்ள இவங்க 8 seconds 12 seconds 15 seconds. Okay, 15 seconds கண்டினியூஸா தொங்கினதுனால ஓகே பனிஷ்மெண்ட் ஓவர் இவருக்கு. சரி இப்ப நம்ம லாஸ்டா நானும் வரேன். டீமா பிரிக்கணும் இந்த கேமுக்கு. அதனால எல்லாருமே டீமா இருக்காங்க. அதனால டீமாவே கூப்பிட்டுடலாம்.
ஃபர்ஸ்ட் டீம் வாங்க. இவன் என் தம்பி லக்ஷன், இவன் என் தம்பி ரகுலன். செகண்ட் டீம் வாங்க. இவன் என் தம்பி அகிலன், இவன் என் குட்டி தம்பி பிரணவ். ஆக்சுவலி என் டீம் மெம்பர் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க பொறுமையா வருவாங்க. சரி நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேம்னா ஆட் ஆர் ஈவன் கேம். கோலி வச்சு விளையாட போறோம் பாருங்க. என்னமோ பெரிய பிளானிங் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு டீமுக்கு நடுவில். என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்படியும் இவங்க 2 பேரும் தான் விளையாட போறாங்க, அவங்க 2 பேரும் தான் விளையாட போறாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்களோ. சரி ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறீங்க? சரி ஃபர்ஸ்ட் டைமே ஃபர்ஸ்ட் விளையாடிட்டோம். ஓகே ஸ்டார்ட்டா? ரெண்டு பேருமே ஈக்குவலா போயிட்டு இருக்காங்களே, யாரும் யார்கிட்டயும் கோலி கொண்டு தர மாட்டேங்கிறாங்களே. ரகுலன் கிட்ட இப்ப 1-2 தான் இருக்கு. Oh my god, Raghulan, you have to win. Oh my god, Raghulan கிட்ட இப்ப 1-1 தான் இருக்கு. கிட்ட இப்ப 10 கோலி கொண்டு வந்துருச்சு. அப்ப இப்ப ரகுலன் தோத்து போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இப்ப பனிஷ்மெண்ட் இருக்கு. சரி நம்ம பனிஷ்மெண்ட்டை லாஸ்ட்டா வச்சுப்போம். இப்ப வந்து செகண்ட் டீம் அவங்க விளையாட போறாங்க. பாப்போம் அண்ணனா தம்பியா. யாரு யாரு wow. Hey, dah, wah, ni kan. Order Iwan. Galis. Oh my god, கடைசில அகிலன் கிட்ட ஒரே ஒரு கோலி கொண்டா இருந்துச்சு. அது இவன் கிட்ட வந்திருந்தா இவன் வின்னா இருப்பான். ஆனா இப்ப அகிலன் 2 பிக் பிரதர்ஸ் வின் ஆயிட்டாங்க. சோ இப்ப என் தம்பிங்களாம் விளையாடிட்டாங்க. இப்ப நான் வெஸ்ட் தான். எனக்கு எவ்வளவு மேக்கப் போட்டு வந்துருக்கேன். நாங்க விளையாட போறோம். நான் இப்ப கைக்குள்ள வச்சிருக்கேன். அவன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் ஈவன் முதலையே தைச்சிட்டாங்க. யார் தைக்க போறாங்க? அக்கா நேர்மையான அக்கா. செனாட் அன்னைக்கு கேம்ல இவங்க 2 பேர் தோத்து போனாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேல வருவான். இவங்க 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஃப்ராக் ஜம்ப் பண்ணுங்க. ஓகே சூப்பர். 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 4 சாய்ஸ்ரீ அதுக்கப்புறம் 5. ஏய் ரகுலன் சிட்டப்ஸ் போடு. 5 சிட்டப்ஸ் போடு டக்குன்னு. மழை பெய்யுது டக்கு டக்குன்னு. இப்போ நாங்க 4th கேமுக்குள்ள இருக்கோம். அது என்ன கேம்னா பாருங்க. அங்க பாய்ஸ்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே நம்ம விளையாடலாம். ஆல்ரெடி 1 2 3 ஸ்டார்ட்.
மேட்ச்ல நாங்க வின் பண்ணியோம். செம்மையாச்சு அந்த மேட்ச். இந்த மேட்ச்ல யார் வின் பண்றான்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்ல வின் பண்றவங்க தான் போட்டியோட வின்னர். ஐயோ ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஐயா ஃபர்ஸ்ட் ரைட் ஈஸியா ஜெயிச்சிட்டோம் இந்த தடவை. லாஸ்ட் டைம் செம்ம போட்டி இருந்துச்சு. சமையாச்சு இந்த வீடியோ. நான் போட்டு தள்ளி லாஸ்ட் டைம் இந்த பக்கம் வருதுன்னா அந்த பக்கம் வருதுன்னா ஒரே தள்ளாடுன எல்லாருக்கும் செம்ம எனர்ஜி இருந்தது. அந்த கேம் விளையாடி ஃபுல் எனர்ஜி போனதுனால இப்படி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு பனிஷ்மெண்ட் டைம் தான். இவங்க எல்லாரும் முதல்ல இவங்க கொள்ளுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. நான் சாப்பிட மாட்டேன். நான் தான் ஒழுங்கா ஆக்டிங் பண்றாங்க. ஆக்டிங் பண்ணுவேன். பேட்டா கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு எங்களுக்கு பேட்டா செருப்பு வேணும். ஓகே 1 2 கையெல்லாம் பாருங்க. இன்கேஷ் ஆயிடுச்சு. செம்மையா வலிக்குது. 4 கேம் விளையாடிட்டோம். எல்லாருக்கும் எனர்ஜி ட்ரைன் ஆயிடுச்சு. நானும் திரும்பி ஜெயிச்சோம். திரும்ப ஆனா எல்லாம் சப்ச்சு ஒன்னொரு கேம் வாங்க. இவன் எனர்ஜியை குறையிறான். செமையா போச்சு மேட்ச். அப்பா இழுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீம் தோத்துட்டாங்கல்ல. நம்ம டீம் தோத்துட்டாங்கல்ல தக் ஆஃப் வார்ல. அதனால அவங்க எல்லாரும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறாங்க. நீங்க டைமர் மட்டும் வைங்க. நான் எத்தனை நான் நிக்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையா? நீங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா பனிஷ்மெண்ட்டை? பாத்தீங்கன்னா அந்த பாதி கயிறு இங்கே தான் இருக்கு. எல்லா கேமையும் அசால்ட்டா, கேம்ஸ்ல இல்ல பனிஷ்மெண்ட் எல்லாமே அசால்ட்டா இருக்கு. நான் சொல்றேன். 33 செகண்ட்ஸ். ஐயோ, இந்த பனிஷ்மெண்ட் சப்போர்ட்லாம் கிடையாது. வாடா. சரிப்பா, இவங்க 1 நிமிஷம் இதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு போங்க. அதோட முக்கியமான விஷயம், இந்த கேம்ல யார் வின்னர் தெரிஞ்சுக்கணும்ல. அகிலன்னா எந்த கேம்லயுமே எல்லா கேம்லயுமே வின் பண்ணிட்டாங்க. எந்த கேம்லயுமே தோக்கவே இல்லை. சோ அகிலன் தான் இந்த கேமோட வின்னர். பார்ட்டி கொடுக்க போறான். அகிலனுக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். நாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். அவன் இங்கே இருக்கட்டும், நம்ம கீழே போய் எடுத்துட்டு வந்துடலாம். அமேஸ்வீட் வாங்கியிருக்கோம் வாட்ச். அவனே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நான் தான் போட்டு விடுவேன். மெதுவா. அகிலன் மட்டும் தான் பாக்குற. டெலிவரி பண்றதுக்குள்ள அவன் எங்கேயாவது பாத்திர போறான் அப்படின்னு இருந்துச்சு. என்ன அகிலன், நான் உங்க கிஃப்ட் கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். எப்படி இருக்கு அகிலன்? நாங்க ஆக்சுவலா இந்த கேம் பச்சை கலர்ன்றதுனால பச்சை கலர்ல ஆர்டர் பண்ணோம். செமையா வந்திருக்கு. எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. இவன் பாத்திரவே கூடாது. டெலிவரி வந்துற போது நாங்க ஆப்போசிட் வீட்டுக்கு தான் அட்ரஸே போட்டோமே. செம்மையா அந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த கேம்லாம் செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா 4 கேம் ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா, கூட்டத்துல ஒரு கருப்பாடு வச்சிருக்கோம். அந்த கருப்பாடு பாக்குறீங்களா?